Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இல்லத்தரசி ருபினா யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாதாரண ப்ளவுஸு எப்படி கட் பண்ணலாம், அதாவது துணி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எப்படி கட் பண்ணலான்னு தான் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நான் இது சாதாரண க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நீளம் லென்த் அகலமாக இருக்க மாதிரி போட்டு அகலம் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வரும்போது அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மடித்து நம்ம போட்டுக்கலாம். அதாவது மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் 2 சைடு இருக்கிறது அந்த பக்கம் இருக்கணும். நம்ம 2ஆக தான் துணியை மடித்து போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு லென்த் எவ்வளோன்றதை மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு தான் நம்ம லென்த் மார்க் பண்ணணும். அதுதான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே அளவுக்கான கோடையும் நான் போட்டுட்டேன். கீழே இதை மடித்து அடிக்கிறதுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கும் நான் கோடு 2 கோடு வரைஞ்சிட்டேன். பேசிக்காக நம்ம நார்மலாக எந்த ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணுன்னாலும் இதை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ளவுஸ் அளவு மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ நான் ப்ளவுஸை பேக் சைடு மாதிரி மடக்கி வச்சுட்டேன். மடக்கி வச்சு இந்த மாதிரியே கரெக்டாக நம்ம எந்த இடத்துல அதாவது ஆம் ஹோல் மேலே ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். ஆம் ஹோல்லையும் எந்த ஜாயினில் முடியுதோ அந்த ஜாயினில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே கழுத்தோட அகலம் எப்படி இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த அளவு ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, இதே மாதிரியே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரியே தைக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அதே மாதிரியே தைக்கலான்றதை இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணலாம், கட் பண்ணுறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆம் ஹோலும் அதே போல் கரெக்டாக எனக்கு இந்த ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம தைச்சி கொடுத்துருவோம். நம்ம இந்த மேலாக இருக்க அளவு மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஆம் ஹோலை இந்த மாதிரி சுருட்டி யாருமே மார்க் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சுருட்டி நம்ம கரெக்டாக அந்த ஆம் ஹோலை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க போடும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஆம் ஹோலை மேலே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் போட்டு நீங்களாக ஒரு அளவு வரைஞ்சோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. அவங்க சொன்னதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் ஆம் ஹோல் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுக்கலாம். நான் 1.25 அளவுக்கு விட்டுக்கிறேன். எப்போதுமே 1.25 அளவுக்கு தான் எல்லா ஜாக்கெட்டுக்குமே விடுவேன். ஒரு சில நேரம் குண்டாவாங்க, ஒரு சில நேரம் இளைப்பாங்க. இளைச்சா கூட பிரச்சனை இல்லை, வெயிட் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், உங்களுக்கு இந்த அளவு விடட்டுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணிடட்டுமா அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். அதுக்கேற்ற அளவு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே எந்த ஒரு பொதுவாக ஜாக்கெட் எடுத்தாலுமே மினிமம் 2 இன்ச்சு அப்படி இல்லைனா 1.25 இன்ச்சு நான் கேப் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இப்போ கழுத்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணோமோ கழுத்தும் அக்யூரேட்டாக இந்த ப்ளவுஸில் இருக்க அளவே வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரியே நம்ம ஆம் ஹோல் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியே கழுத்துக்கும் வரைஞ்சிக்கலாம். ஃபுல்லாகவே இப்போ பேக் சைடு என்னென்ன அளவு மார்க் பண்ணணும் எல்லாமே ஓரளவு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமான ஒன்று இந்த நாட்சஸ் குட்டி குட்டியாக நாட்சஸ் கண்டிப்பாக போடணும். இந்த மார்க் நம்ம பண்ணி வைக்கிறது நம்ம கடைசியில் ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணி ஒரு தையல் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த குட்டி குட்டியாக நமக்கு மார்க் பண்ணி வைக்கிறோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிறது. கழுத்தையும் நான் இப்போயே மார்க் கட் பண்ணியாச்சு. ஏன்னா கழுத்து கரெக்டாக இருக்குது. அதே ஹோல் ஆம் ஹோலுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு அப்பர் பாடி செஸ்ட் மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல ஒரு நாட்ச் பொட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக சிசர் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பீஸை இப்போ பேக் பீஸு முடிச்சாச்சு. பேக் பீஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் ஃப்ரண்ட் பீஸ் தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணக்கூடாது. பேக் பீஸ் முடித்த உடனேயே நம்ம இப்போ ஸ்லீவ் தான் கட் பண்ணணும், அதாவது கைக்கு தான் கட் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு துணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு பேக் பீஸ்க்கு வந்தோம் அப்படின்னா துணி பத்தாமல் கூட போகலாம். ஒரு சில பேர் எல்போ வரைக்கும் வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் நமக்கு துணி பத்தாது. நம்ம ஃப்ரண்ட் சைடு முன்பக்கமாவது நம்ம ஜாயிண்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஜாயிண்ட் முன்பக்கம் கொடுத்தோம் அப்படின்னா
saree நம்ம வேர் பண்ணும்போது அது வந்து மறைச்சிக்கும். இதே கைக்கும் சரி, பேக் சைடும் சரி, பேக் பீஸுக்கும் சரி, நம்ம ஏதாவது ஜாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அசிங்கமாக தெரியும், ஓப்பனாகவே தெரிஞ்சிடும். அதனால தான் நமக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து பேக் சைட் பீஸ் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் பீஸு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டி துணி வந்து கட் பண்ணணும். இந்த 4 மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு துணி வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். கட்டிங்கும் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணிடலாம். இப்போ கைக்கு வந்து நான் எப்படி கட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு ஆர்ம் ஹோலில் எப்படி நான் வந்து சுருட்டி கட் பண்ணேனோ, சுருட்டி வந்து மார்க் பண்ணேனோ அதே மாதிரியே தான் இந்த கையோட ஸ்லீவுக்கும் வந்து சுருட்டி தான் மார்க் பண்ணணும். ஏன்னா அதுவுமே நம்ம சுருட்டி மார்க் பண்ணியிருப்போம். அந்த அந்த மார்க் பண்ணும்போது இன்னொரு வீடியோ கூட நான் தெளிவாக போடுறேன். அது எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்றத. அதை வந்து ஷார்ட் வீடியோவில் கூட நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து முன்ன பின்ன வராமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பேக் பீஸுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்லீவ் கட் பண்ணதை எடுத்து அதுக்கு அப்படியே அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டேன். அதாவது ஓப்பன் வந்து முன்னாடி எப்படி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி திருப்பிக்கிட்டேன். இப்போ இந்த பீஸ் வந்து இன்னொன்று ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட கொடுக்குற கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்துட்டு கிராஸ் பீஸா இல்லை ஸ்ட்ரைட் பீஸான்றதை மெயினாக பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். கிராஸ் பீஸாக இருந்தால் இதை வந்து கிராஸாக வந்து போட்டுக்கலாம். அதாவது பேக் பீஸை வந்து கிராஸாக எடுத்து போட்டுக்கலாம். இல்லை ஸ்ட்ரைட் பீஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். இதுதான் மெயினு. நான் இப்போ இழுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கிராஸு, ஏன்னா சுருக்கம் விழுகுது. அந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் டாட்டையும் மேலே வந்து ஷோல்டர் பாயிண்ட்டையும் ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரியும். கிராஸ் ஆச்சுன்னா சுருக்கமாகும், கிராஸ் இல்லைன்னா சுருக்கம் வராது. இதுதான் அந்த வந்து கிராஸ் பீஸ் எப்படி, மெயின் பீஸ் எப்படின்றத கண்டுபிடிக்கிற விஷயம். இப்போ வந்து இது கிராஸாக வருது, அதனால் நான் வந்து கிராஸாக வந்து போட்டுக்கிறேன். துணி கிராஸாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிராஸாக போட்டுட்டு பேக் பீஸு என்னென்ன மார்க் பண்ணமோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து பக்கம் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். மற்றபடி ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, கீழே எல்லாமே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓரலாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இதில் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸோட மார்க் எல்லாமே பண்ண போகிறோம். இது எல்லாமே ஈவனாக வந்துட்டு ஷோல்டரு எல்லாமே அழகாக இதில் பேக் பீஸில் என்ன மார்க் பண்ணமோ அது அக்யூரேட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வரைஞ்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுங்க. அதாவது அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இப்போ என்னென்ன மார்க்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ சென்ட்ரு டாட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டரோட அந்த தையல் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா கீழே, அதாவது சென்டரில் ஒரு தையல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சென்ட்ரு தையலோட அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஷோல்டரை வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இதுலேயும் சென்டர், அதாவது நடுவில் என்ன இது இருக்கோ அந்த நடுவில் வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ அந்த இடத்துல நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரியே வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அந்த இடத்துல வச்சு இப்போ அந்த நடுவில் இருக்கிற டாட்டோட எண்டிங், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். எந்த ஒரு அளவு ப்ளவுஸுமே இந்த மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சு அந்த இடத்துல ஒரு கையை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அழுத்தி வச்சுட்டு இப்போ கீழே தான் அதோட லென்த்து எவ்வளோன்றதையும் மார்க் பண்ணணும். இதுதான் வந்து ஃபுல் நம்மளோட மார்போட அளவு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் வர அளவு வந்து இதுதான். இந்த அளவு வந்து எவ்வளோ வருதுன்றதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே சென்டரை வந்து மார்க் பண்ணிட்டோம். மெயினாக நமக்கு தேவையானது இதுதான். இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றத சைடில் வந்து வச்சு பார்க்கலாம். சைடில் வந்து 3.5 வரைக்கும் வருதா. இப்போ இந்த சைட்லேயும் வந்து இப்போ 1 இன்ச் அளவுக்கு அவங்க வந்து மடித்து தைச்சிருக்காங்க. இப்போ இங்கிட்ட அங்கிட்டும் வந்து ஓரளவு மடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இதை வந்து நீங்கள் குழப்பிக்க தேவையில்ல. நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் வந்து சும்மா வீடியோக்காக வச்சேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த சென்டரை மட்டும் மார்க் பண்ணாவே போதும். அது வந்து கரெக்டாக தான் வரும். சென்டரில் அங்கே வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வந்துட்டு அந்த பாயிண்ட்டு, அதாவது நம்ம நடுவில் டாட் போட்டோம் பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணால் மட்டும் போதும். அடுத்து கழுத்தோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நான் எப்படி மடித்து போட்டிருக்கேன்னு பாருங்கள். பேக் பீஸுக்கு பேக் சைடுக்கு வந்து மடித்து போட்டிருந்தேன், மேலாக தெரிகிற மாதிரி போட்டிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலாக தர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க.
மடித்ததுக்கப்புறம் கழுத்தை வந்து எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்றதையும் அதையும் மார்க் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நடுவில் இருக்க அந்த பாயிண்ட்டை அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே பட்டி பீஸுக்கான அந்த ஜாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணுறோம். அதனால தான் மொத்தம் எத்தனை கோடு தெரியுது பாருங்கள். நான் இன்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து பேக் பீஸு, அதை கணக்கு பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்டோட கழுத்து 1, அடுத்து அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு 1, அடுத்து பட்டியோடது 1, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற 1 இன்ச் அளவு. 1 இன்ச் அளவு எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். அந்த 1 இன்ச் அளவு. இந்த 1 இன்ச் வந்து நம்ம எதுக்கு விடுறோம் அப்படின்னா, நம்ம டாட்டு பிடிப்போம், அதில் கொஞ்சம் போயிடும். பட்டி பிடிப்போம், அதில் கொஞ்சம் போயிடும். அதுக்காக தான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. இப்போ இந்த சைடில் வந்து நம்மளோட பட்டி எண்டிங்கில் எங்கே முடியுது அப்படின்றத மார்க் பண்ணுறது. அந்த பட்டியில் என்ன அளவு இருக்கோ அதே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணலாம். இது எப்படி இது வந்து ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலை எடுத்து நம்ம பட்டிக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது தையலுங்களுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். அந்த ஜாயின்லேருந்து சென்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. சென்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து அந்த எண்டிங்கில் வந்து முடிகிற இதுக்கு போயிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த ஷார்ப்பான இது. இந்த அளவு நார்மலாக நம்ம பண்ணாவே போதும். ரொம்ப இதாக வேணும் அப்படின்னா அவசியம் இல்லை. ரொம்ப ஷார்ப்பு வேணும் அப்படின்றது எப்படின்னா, நம்ம மெயின் டாட் பிடிக்கிறதெல்லாம் இருக்குது அந்த ஷார்ப்புன்றது. இப்போ ஒரு இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆம் ஹோலில் கொஞ்சம் குழிவாக வந்து வெட்டணும். ஃப்ரண்ட் பீஸுக்கு ஆம் ஹோல் வந்து இதுலேயும் கொஞ்சம் குழிவாக வெட்டணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. நான் அதை வந்து மார்க் பண்ண மறந்துட்டேன். வெட்டிகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த அளவுலேயே அந்த கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம குழிவாக வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த ஆம் ஹோலில் வந்து சுருக்கம் வர்றது. அந்த சுருக்கம் வர்றதுக்கான காரணம் இதுதான். நம்மளோட ஃப்ரண்ட் பீஸில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த சுருக்கம் வந்து கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அந்த வளைவுற இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குழிவாக வந்து வெட்டிக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் பீஸில் நம்ம பார்க்க வேண்டிய மெயினு. ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயம் மட்டும் நம்ம ஒழுங்காக ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எங்கெங்கே வந்து நம்ம தையல் போடுற இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து குட்டி குட்டியாக நாட்ஸஸ் வந்து போட்டுக்கணும். நம்ம தைக்கும்போது நமக்கு இந்த அளவு தான் அப்படின்றது கரெக்டாக தெரியும். நம்ம மார்க் பண்ணாலும் மார்க் வந்து அலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி நாட்ச் குட்டி குட்டியாக அங்கங்கே போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அழியாது. சென்ட்ரு, அதே போல் சைடு பட்டியில், அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வந்து அளவு. அதே போல் மெயினாக வந்துட்டு இந்த பட்டிக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு பிடிப்போம். அதே மாதிரியே இந்த பக்கத்தில் வந்து 1 இன்ச் அளவுக்கு கிராஸாக வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம ஏன்னா கிராஸ் பீஸில் தான் போட்டிருக்கோம். அதுக்காக தான் இந்த லைன் வந்து வரைஞ்சிக்கிறது. இப்போ ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தால் அது தேவைப்படாது. கிராஸ் பீஸாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து ஃபுல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, தைச்சி முடித்ததுக்கப்புறம், அப்போ வந்து நமக்கு இது தேவையில்லாமல் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். பத்தலை அப்படின்னா ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம பட்டி தான் எடுக்கணும். பட்டி துணி வந்து ஓரலாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு இது என்னென்னா, நம்ம வந்துட்டு ஹூ கொக்கியும் ஐ கொக்கியும் வைப்போம் இல்லையா, அதுக்காக நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு இதெல்லாம் வந்து ஓரளவு அப்படியே எடுத்துக்குவேன். தைக்கும்போது தான் கரெக்டாக அளவு வச்சு தைச்சிக்குவேன். ரொம்ப இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதுவுமே பட்டியும் பாருங்கள், எந்த அளவுக்கு இப்படியே ஓரலாக வரைஞ்சிருவேன், அவ்வளோதான். ரொம்ப அக்யூரேட்டாலாம் எடுத்துகிட்டு அளவு எடுத்துகிட்டுலாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் துணி வந்து கொஞ்சம் நிறையா இருக்குன்றனால டபுள் பீஸ் போடணும் இல்லையா, பட்டிக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கறனால 2 பீஸ் வந்து போடுவோம். அதுக்காக இதை வெட்டி எடுத்துக்கிட்டேன், எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. இப்போ மீதி இருக்கிற எல்லா துணியும் வச்சுக்கிட்டு இதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் எதுக்கு அப்படின்னா, கழுத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. அதாவது பைப்பிங் போடுவோம் இல்லையா கழுத்துக்கு, அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னென்ன துணி இருக்கோ
எல்லாத்தையுமே. ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ துணி எடுத்தாலும் அந்த துணி வேஸ்ட்டே ஆகாது. 1 மீட்டர் எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் 1 மீட்டர் பக்கமாக எடுக்க சொல்லுவாங்க எல்லாமே. எல்லா பாடிக்குமே கரெக்டாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், இப்போ நான் என்னென்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேனோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான துணி. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எந்த தப்புமே இல்லை. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?